தளபதி விஜயோடைய நடிப்பில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதிய கீதை அப்படின்ற ஒரு படம் வெளிவந்துச்சு. ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு படம், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சீன் இருக்கும். மாடியிலேருந்து வந்து குதிக்கிறது, பல கட்டைகள்லாம் இடித்து தாண்டி தலையிலலாம் ஒரு பலகெல்லாம் முட்டி கடைசியில் வந்து ஒரு சிமெண்ட்டில் வந்து அப்படியே ஃபுல்லாக கீழே விழுற மாதிரி அந்த சிமெண்ட்டில் உருண்டு பிறண்டு நம்ம விஜய் வந்து ஃபுல்லாகவே சிமெண்ட்டாகவே வந்து எழுந்திருக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தவங்க இதெல்லாம் வந்து எப்படி ஆக்டர் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது டூப்பு போட்டிருப்பாங்க அப்படின்னு தானே நினச்சிருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. அது வந்து டூப்பே போடாமல் விஜய் சாரே வந்து நடித்தது அப்படின்ற மாதிரி டைரக்டர் கேபி ஜெகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு சீனுக்கு வந்துட்டு டூப்பு போட்டிருக்கலான்னு இப்போ தோணுது. அப்போ வந்து ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஆர்வ கோளாறுல வந்துட்டு அவர் வந்து நிஜமாக அதை வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஒரு சீனு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். அவருமே வந்து இதை ஏன் நான் வந்து பண்ணணும், இதுக்கு வந்து டூப்பு போட்டுக்கலாமேன்ட்டு அவருமே ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கவே இல்லை. சரி சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தான். நாங்களாம் வந்து மூக்கை மூடிக்கிட்டோம், அந்த சிமெண்ட்டு போக வந்து படக்கூடாதுன்னு நாங்களாம் வந்து மூக்கை மூடிக்கிட்டோம். ஆனால் அவர் வந்து அதுலேயே தான் வந்து உருண்டு பிறண்டார். அவர் கண்ணில், மூக்குக்குள்ளே, வாயிலன்னு எல்லா இடத்துலையுமே சிமெண்ட்டு போயிருந்தது. இருந்தாலும் அவரோடைய அந்த ஒரு டெடிகேஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ பார்க்கக்குள்ள நம்ம ஏதாவது டூப்பு போட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் அவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாமே, என்ன ஒரு இது பண்ணிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி இப்போ தோணுது. பட் ஆனால் எனக்கு நினைக்கக்குள்ளே எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவருடைய டெடிகேஷன் வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதெல்லாம் பண்ணதால தான் இந்த அளவுக்கு அவர் வந்து உயர்ந்து இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் போடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.